விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனி அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, ஜோதிடத்தில் உள்ள பழமொழிகளை மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இப்ப அடுத்த விஷயம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இப்ப நடைமுறையில் ஒரு சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா 2 சொல்லி இன் போட்டு பொன் அப்படிங்கிறாங்க. சிலவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி பெண்ணை சொல்றாங்க. அப்ப பொண்ணு கிடைக்காட்டாலும் அல்லது புதன் கிடைக்காட்டாலும் இது ரெண்டுமே நீங்க வச்சுங்க. சில விஷயம் இது கிடைக்காட்டாலும் அது கூட கிடைச்சிருமா, ஆனா புதன்கிற கிழமை கிடைக்காது அப்படிங்கிறது வழக்கமா இப்ப நடைமுறையில ஒரு பழமொழியா இருக்கு. உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அர்த்தங்கள் கிடையாது. புதன்கிறது கிழமைன்னு சொல்லியும் அந்த புதன்கிழமை கிடைக்காதுப்பாங்க. இப்ப நீங்க இப்படி பேசுறதுனால தான் என்ன செய்வாங்க, பல பேர் கேள்விப்பாங்க, ஏங்க புதன்கிழமை தான் வார வாரம் வருது, இதெல்லாம் கிடைக்காத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, பொன் என்றால் முதல் சொன்ன மாதிரி நகை, ஆபரணங்கள், தங்க காசுகள், கோல்டு எல்லாமே பொண்ணை எடுத்துக்கலாம். அப்ப இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் அப்படின்னா, நீங்க புதன் சொல்றப்ப நீங்க தயவுசெய்து கிழமையா எடுத்துக்காதீங்க. புதன் என்றால் கிரகம். அந்த புதன் கிரகத்தின் காரகத்துவத்தை உள்ள போகும். புதன் என்றால் அறிவு, புத்தி கூர்மை, கல்வி, கேள்வி ஞானம், இது எல்லாமே புதனுடைய காரகத்துவம். இது எல்லாமே ஒருத்தருக்கு கிடைக்குமா அப்படின்னா, எவ்வளவுதான் காசு பணம் செல்வம் செல்வாக்குகள் இருந்தாலும் கல்வியே இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் என்ன கல்வி வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அப்படி வியாபாரம் ஆகி லட்சக்கணக்கில் கொண்டு போய் பணம் கொடுத்து ஒரு குழந்தையை கொண்டு போய் நீங்க அந்த கல்வி நிறுவனங்களை சேர்த்து விட்டாலும் அந்த குழந்தை கல்வியை கற்குமா என்றால் அது அவர்களுடைய ஜாதகத்துல உள்ள விஷயங்களை வச்சுதான் சொல்ல முடியும். ஏதாவது பழமொழியில என்ன செய்யணும்னா, கண்டவன்ல முதலாளியாயிடலாம், யார் வேணாலும் முதலாளியாயிடலாம், முதலாளியா மாறிடலாம், ஓனரா மாறிடலாம். ஆனா அந்த புத்தி கூர்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அறிவு ஆற்றல், அது ஜாதக ரீதியா கிடைச்சாதான் உண்டு. புத்தி கூர்மைங்கிறது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால செய்ய முடியாத சில வேலைகளை எல்லாம் யார் செய்வாங்க கேட்டீங்கன்னா, அனுபவம் வாய்ந்த, அந்த அனுபவம்லாம் புத்தி கூர்மை, அனுபவம் வாய்ந்தவங்க தான் அதை செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு கார் ஃபேக்டரியில ஒரு ஆடம்பரமான ஒரு கார் நல்லா அழகா தயாரிச்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமான கார், விலை உயர்ந்த கார். இந்த காரை அந்த வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. அப்ப கொண்டு வர்றப்ப அந்த கார் நுழைவாயில வெளியே வர முடியாம லைட்டா தட்டி நிக்குது. எவ்வளவு வச்சுக்கிட்டீங்கன்னா, பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு அந்த இது உள்ள நுழைய முடியாது. ஒண்ணு மேல ஸ்கிராச் ஆயிரும், அதை மறுபடியும் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த நுழைவாயில லைட்டா இடிக்கணும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு. என்ன சிலன்னு அறிவாளிகள் போல அந்த இன்ஜினியர்ஸ் போல என்ன சில ஒண்ணு இடிச்சிடுமா இல்ல காருடைய டாப்பை கழட்டிடுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மெக்கானிக்கு அவர் ஒரு யோசனை சொல்றாரு, ஐயா, எந்த விதமான சேதாரம் இல்லாம இந்த காரை வெளியே பண்ணோம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கார்ல உள்ள டயர்ல உள்ள காற்றை இறக்கி விடுங்க. காற்றை இறக்கி விட்டீங்கன்னா இந்த காருடைய உயரம் குறைஞ்சிரும், நீங்க அழகா கொண்டு வந்துடலாம். அவருடைய யோசனையில தான் அந்த கார் அழகா வெளியே வந்தது. அப்ப புத்தி கூர்மை தான் வேணும். எந்த ஒரு மனிதனுக்கும் காசு பணம் நிறைய சம்பாதிக்கலாம். அதனாலதான் சொல்றாங்க, உங்களுக்கு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படிம்பாங்க. பணம் இன்னைக்கு வரும், யாராலும் சம்பாதிச்சிடலாம், எல்லாரும் சம்பாதிக்க வாய்ப்பு பொன் பொருள் நிறைய எல்லாமே தெரிஞ்சுவாங்க. ஆனா இந்த புத்தி கூர்மை
இந்த கல்வி, இந்த அறிவு, இத அவருடைய முயற்சியினாலும் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய விஷயங்களாலும் தான் இந்த புத்தி கூர்மையை அவங்களால அனுபவிக்க முடியும். அதனாலதான் அவங்க சொல்லக்கூடிய பழமொழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காசு பணம் எல்லாம் கிடைச்சாலும் கிடைக்கும், இந்த புத்தி கூர்மைன்னு சொல்லக்கூடிய புதன் கிடைக்கிறது அபூர்வம். அது எதை நீங்க சேர்த்து பாருங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பது அரிது. காசு பணம் நிறைய கிடைச்சிடும், ஆனா அந்த அறிவு என்ற விஷயம் கிடைக்கிறது பாருங்க, அதை நீங்க தான் தேடணும். அந்த புத்தி கூர்மையை நீங்க தான் தேடணும். அதற்காகத்தான் அந்த பழமொழியே, பொண்ணு கிடைச்சாலும் ஈஸியா கிடைச்சிடும், இந்த புதன் என்ற புத்தி கூர்மை கிடைக்கிறது சிரமம், அது நீங்க தான் அதை தேடி பிடிக்கணுங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். நல்லா தயவுசெய்து பழமொழியை நல்லா புரிஞ்சு செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம். இனி அடுத்ததுல மீண்டும் சந்திப்போம்.